மணி 7:50 சரி அப்படி பேசிட்டு இருப்பேன். எல்லாம் வரட்டும் எல்லாரும். இல்ல தகவல் கொடுத்தாச்சு. ஐயா இப்போ இன்னைக்கு உங்களை கேட்காமலே பொரி மிச்சரெல்லாம் பசங்க கலக்குனாங்களா 2 கை சாப்பிட்டுனுங்க. சாப்பிடு. வெங்காயம் நிறைய சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவ்வளோதான். அது பசி கண்ட்ரோல் ஆயிரும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. வெங்காயம் கொஞ்சம் சாப்பிட்டா சரியா போயிடும். அவ்வளோதான். உணவு அப்போ வந்து இப்போ இரவு நீங்கள் இப்போ இந்த மாலையில் அந்த அந்த விளக்கம் போல சாப்பிடல இல்லை, அவ்வளோதானே? இல்லைங்க. அப்போ நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அது ஒன்றும் பண்ணாது. சரியா? அது ஒன்றும் பண்ணாது. நீங்கள் அப்படி நீரை மட்டும் இருந்து இது ரொம்ப நல்லது, அருமையானது. இந்த வெங்காயம் போட்டு சாப்பிட்டே ரொம்ப நல்லது. நாளைக்கு கூட நீங்கள் நல்லா அழகாக மிச்சர் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா சாப்பிடுங்க. வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. பசியை கண்ட்ரோல் பண்ணாதான் உடம்பு தெய்வமாக மாறும், தேவராக மாறும். தேவர் தேவர் வேற, தெய்வம் வேற. தேவர்னா நம்ம தான் ஒழுக்கமாக வாழ்றவங்க தேவர். அதனாலதான் திருவள்ளுவர் வந்து வையத்துள் வாழ்வாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ரகசியம். இப்போ வந்து உணவு பழக்கத்தை விடணும்னா 1,00,000 காரணம் சொல்லணும். என்ன சங்கர், எத்தனை காரணம் சொல்லணும்? ஆமாங்கய்யா, 1,00,000 காரணம். 1,00,000 காரணம் சொன்னாதான் உணவு பழக்கத்தை விட முடியும், விளையாட்டு இல்ல. அதனாலதான் தெய்வம் வேற தேவர் வேற பிரிச்சாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியுது. என்னடா தெய்வம் வேற தேவர் வேற. ஆமா, வள்ளுவர் வந்து வள்ளுவர் தேவரை பற்றி சொல்லுவார். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா இந்த புத்தர் அப்படித்தான். புத்தர் இந்த சமணர்கள் அப்படித்தான். ஆனால் அவங்களுடைய அந்த காலம் வேற. இப்ப எல்லாமே தப்பா போயிட்டானுங்க. புரியுதா? இப்ப கூட காலையில நம்ம அறிவு பயன்படுத்த அனைத்துக்குமே ஒரு தீர்வு கிடைச்சுக்கிட்டே இருக்குதுங்க. ஆமா, இப்ப யோசிக்கதான் இதெல்லாம் எழுதிட்டாரு. வெங்கடேசன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா பரிணாம அறிவியல் அடிப்படையில் சிந்திக்கின்ற பொழுது எல்லாமே வெற்றி. பரிணாம அறிவியல் அடிப்படையில் சிந்திப்பா. அதனால நிறைய நான் பேச வேண்டியது இருக்குது. வந்து உணவு பாருங்க. இப்ப நீங்க என்ன சொல்லப்பா, பொரி சாப்பிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. 2 வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா வேலையே முடிஞ்சு போச்சு. இதனால ஒண்ணு மயக்கம் வரல. ஏன் பொரி தானே சாப்பிட்டீங்க, ஏன் மயக்கம் வரல? வராது. என்ன இந்த விஷம் கீழே இறங்கிடுது, அவ்வளவுதான். அப்ப அதுக்கப்புறம் இந்த பொரியில் இருக்கிற விஷத்தையும் அப்படியே இந்த இப்ப இரவு நாளைக்கு காலையில வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா அந்த பொரியில் இருக்கிற விஷம் கீரை என்ன எல்லாம் போயிடும். உடம்பு கரைய ஆரம்பிக்கணும். உடம்பு கரைஞ்சிக்கிட்டே வரணும். இருக்குதுங்க ஐயா, அப்படியே இருக்குதுங்க. தோல் எல்லாம் டைட் ஆகுது. தோல் டைட் ஆயிட்டாவே உள்ளே இருக்குது எல்லாம் பிதிக்கி வெளியே கூடியாந்துரு. எல்லாம் என்னென்ன நோய் இருக்கு அசிக்கு அப்படியே கிரஷர் வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி, எப்படி ஆலையில விட்ட கரும்பு எப்படி நசுக்கி சாறு மட்டும் வருது இல்ல, அது மட்டும் ஆரோக்கியம் மட்டும் வந்துட்டு விஷமெல்லாம் வெளியே போயிடும். சக்கையெல்லாம் தனியா பிரிஞ்சிடும், ஆரோக்கியம் மட்டும் தனியா பிரிஞ்சிடும். அதனால பிடிச்சி நசுக்கி எடுக்காரு. நம்ம வந்து 1,00,000 ஆண்டு சொகுசா இருந்தாச்சு. சொகுசு வாழ்க்கை. அந்த சொகுசு வாழ்க்கைனா தின்னு 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 சொகுசு வாழ்க்கை. குழந்தையிலேயே நம்ம பழங்களுக்கு மாற வேண்டும். யாரையும் மாத்துறது இல்லை. குழந்தைகள்லயே பழங்களுக்கு மாறி இருக்கணும். இதுதான் அருணாட்டு சொல்லுவார். குழந்தையிலேயே, அது பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் 12 மாசம் ஆச்சு, 13 மாசம் ஆச்சுன்னாவே வேக வைத்த பழம். நம்ம நாட்டுல என்ன பழங்கள் கிடைக்குதோ அதை வேக வச்சு தக்காளி பழம் கிடைச்சாலும் வேக வச்சு கடைஞ்சி ஊத்திட வேண்டியது, அவ்வளவுதான். எந்த குழந்தையும் சாகாது. வெளிக்கு போறப்ப பிணவாட வரக்கூடாது. குழந்தை வெளிக்கு போனா அந்த வெளி நாத்த வரும். கொய்யாப்பழம் சாப்பிட்டா கொய்யாப்பழம் தான் வரணும். கேரட் சாப்பிட்டா கேரட் தான் வரணும். பீட்ரூட் சாப்பிட்டா பீட்ரூட் தான் வரணும். வேக வைத்த அதை தவிர வேற எந்த வாடையும் அப்படின்னு அந்த குழந்தை எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப இயற்கையாகவே அந்த குழந்தை இயற்கையோட கனெக்ட் ஆயிரும். இன்னைக்கு உலகத்துல ஒரு குழந்தை கூட கிடையாது. என்னோட பேரன் அரைகுறமே செய்யறான். என் பேரன் அரைகுறமே செய்யறான். அதவே இது அவங்க அம்மா நல்ல அறிவாளி தான். அவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியும். பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கால, எல்லாமே தெரியும். இருந்தாலும் புருஷமா இருக்கான். அந்த அவங்க இதெல்லாம் ஒரு இந்த பழைய கருமாந்திரம்லாம் இருக்கு இல்லையா, அந்த கருமாந்திரத்தோட போராடுறதும் பெரிய வேலை. நம்ம இயற்கை முறையே இது யாருக்கும் தெரியாது. இயற்கை முறை என்னன்னே தெரியாம குருட்டு முண்டை பன்னிக்குட்டி மாதிரி தான் 100க்கு 99.99 பன்னிக்குட்டி மாதிரி தான் வாழ்றாங்க. அதனால குழந்தைகளும் சேர்ந்து நாசமா போறாங்க. என்னோட குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்க முடியும். என் பேரனுக்கு எனக்கு என்ன சம்மதம் சொன்னா, உனக்கு எனக்கு என்ன சம்மதம், நானும் அவத்தன்ட்டு போயே, அதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை. என்னுடைய குழந்தைகளுக்கு தான் நான் வழிகாட்ட முடியுமே தவிர என் தலைச்சம் பேரன் இதெல்லாம் அடிப்படை தப்பு. முதல்ல பேரனை நினைக்கிற பேரை சொல்லக்கூட பேரன் நினைக்கவே கூடாது. என்னது, அதுக்கு நமக்கு சம்மதம் இல்லை. அது ரத்த உறவு கிடையாது. அது ரத்த உறவு, செக்ஸ் உறவு இருக்கிறத கவனிக்கணும். உடல் உறவு சொந்தம்னா நம்ம குழந்தைகள், பொண்டாட்டி, அப்பா, அந்த 3 தவிர யாரும் நமக்கு சொந்தம் கிடையாது. இதே உடலுறவு, இதுக்கு பேரு இயல்பான சொந்தம்னு பேரு. இயல்பான சொந்தம்னா பெற்றோர், மனைவி, குழந்தைகள், இவங்க தான் உடலோடு சம்பந்தப்பட்டவங்க.
என் பேர குழந்தை உடலோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. அது என் பொண்ணுக்கு பிறந்தது, பையனுக்கு பிறந்தது. அது எப்படி எனக்கு சம்பந்தமா இல்ல. அதான் வள்ளுவர் சொல்லுவாரு, தன்னுடைய குழந்தை என்பது தன் மக்கள் எழுதிட்டாரு. தன்னுடைய பொருள் என்பது தம் பொருள் என்பது தம் மக்கள். அப்படின்னா என்னுடைய பொருள் என்பது என்ற குழந்தை தான். பேரன் எப்படி என்ற பொருளாக மாறும்? இது அடிப்படையே தப்பு. ரொம்ப நாளாச்சு எனக்கு புரிஞ்சுக்கிருக்கு. அதனால அதுதான் பொண்ணுகிட்ட பேசுவேன். அதுக்கு எனக்கு சம்மதமே கிடையாது. என்னமோ பண்ணிட்டு போட்டேன் நான். அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அது என்ற பொருளே கிடையாது. ஐயோ, ஏனுங்க ஐயா, ஒரு சின்ன சந்தேகங்க. ஆ, குருமார்கள்லாம் சொல்றாங்க அம்மா அப்பா அவங்களோட அம்மா அப்பா ரெண்டையும் சார்ந்து ஒரு 25% அந்த குழந்தை பேரை எடுத்துக்கு தாத்தா பாட்டியினுடைய இது எடுத்துக்கிட்ட வரு அப்படி சொல்றாங்க ஐயா. அது நிஜமா இல்லங்களா? அதாவது மரபணு என்பது வேறு. அதாவது மரபணு என்பது வேறு, நேரடியான உடல் சொந்தம். நான் வந்து உடல் சொந்தம் என்பது வேறு. நேரடியா உடல் சொந்தம். இப்ப நானே என் மனைவி சேர்ந்ததை என் குழந்தையை பெற்றுக்கிட்டோம். நானே என் மனைவி சேர்ந்து என் குழந்தையை பெற்றுக்கிட்டோம். அதுதான் உண்மையான குழந்தை. அது என்னுடைய பொருள். அதுக்கு தான் நான் வழிகாட்ட முடியும். அதைத்தான் அறிவாளியாக்க முடியும். அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு. அதாவது என்ன சொல்லுவாருன்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தன்னுடைய குழந்தை தந்தை மகற்காற்றும் நன்றி, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தன்னுடைய குழந்தை தான் சொல்றாரு, பேரனை சொல்லவே இல்லை. என்னது பேரனாவது வெங்காயமாவது புடலங்காயம், அவனுக்கு நமக்கு என்ன சம? அது எவனோ, அவ்வளவுதான். அவன் எப்படி என்ற புரியல, எவனோ. இது என் பொண்ணு, அவ்வளவுதான். 2 பேரும் சேர்ந்தாங்க, எவன்ட்டு முடிச்சு. இது என் பொண்ணுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் இயற்கை வழியில போறவன். என்னது இயற்கை பத்தி கேள்வி கேட்கிறவன். அப்படி பார்த்தா பேரனை போய் முன்ன நிறுத்தினு எங்கேயும் வள்ளுவர் சொல்லவே இல்லை. உடனே பேரனை கொஞ்சிட்டு இருக்கிறது அடிப்படையே தப்பு. முதல்ல குழந்தைகள் அம்மாட்ட தான் வளரணும், அப்பாட்ட தான் வளரணும். தாத்தா பாட்டி வளர்ந்துச்சு, அது குட்டிச்சவரா போயிடும். என்னது ஒரு குழந்தைய கெடுக்கணும்னா தாத்தா பாட்டி விட்டுருவானு. ஒரு குழந்தைய கெடுக்கணும்னா தாத்தா பாட்டி விட்டேன்னு வச்சுங்க, குட்டிச்சவராயிரு. இவன் குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பான், அது நொண்டி நொண்டி போயிட்டு இருக்குது. முடிஞ்சு போச்சா கதை. அப்ப அந்த வயசு இருக்கணும். அந்த குழந்தை ஓடுற வேகத்துக்கு பெற்றோர் தான் ஓட முடியும். குழந்தை வேற ஓடுறதுக்கு இது பெற்றோர்களே நொண்டி நொடவனா இருக்கிறப்ப தாத்தம் பாட்டி எந்த லட்சம் இருப்பான் பாருங்க. இப்ப என்னுடைய வயது 66. நான் போற ஸ்பீடுக்கு என் பையன் பொடிய என்னோட பேரை வர முடியாது. ஜங்கு நட்டுக்கு. ஆமாங்க ஐயா, நானே பாத்தனல்லங்க, நான் பாத்துருக்கிறேங்க, உங்களை கவனிச்சுனல்லங்க, நானு பாத்துருக்கிறேங்க. ஜங்கு நட்டு குடிப்பா டடக்குன்னு அது ஜங்கு மேலே ஏறி குடிக்கும். நான் அப்படியே 2 பேரும் கரம்லாம் போடுவோம், என்ன வேணாலும் பண்ணுவேன். அது எங்கோட போட்டி போட்டு ஆசனம்லாம் போடும். இப்பவே ஆசனம் போட்டு நான் விளையாட்டு ஆசனம் போட்டுட்டு இருப்பேன், அது என்னோட ஆசனம் போடும். அது பயங்கர வேலையெல்லாம் பண்ணு. அப்ப நான் இருந்தாலும் சொன்னேன், இருந்தாலும் அது உனக்கு பிறந்த குழந்தை தவிர எனக்கு பிறந்தது கிடையாது. அது அறிவாளி ஆனா என்ன, முட்டாளான எனக்கு என்னன்ட்டு நான் இப்படி நேரடி அடிப்பேன். ஒரே அடி தான், பேச மாட்டாங்க. அதனால போனே பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து எங்க குடும்பத்திலிருந்து ஒரு போனும் வராது. எதாவது வந்துச்சுன்னா சின்ன பொண்ணு குழந்தைங்க ஒரு போனும் வரக்கூடாது. வந்துச்சுன்னா உததான் ஒழுங்குன்னு சொல்லியிருக்கேன். எது வேலை தெரியுமா, ஏதாவது சந்தை பணம் இல்ல. இப்ப பொண்ணு சின்ன பொண்ணு மட்டும் அந்த வெளிநாடு போறதுனால அடிக்கடி கூப்பிட்டு மெசேஜ் மட்டும் போடுவாப்புல. அது நேரடியாக பேச மாட்டாப்புல, மெசேஜ். இப்ப புரியுதுங்களா நான் யாருன்னு உங்களுக்கு புரியுதா? தலைவலி, காய்ச்சல், வயிற்று வெளி, பணம், அல்ல. ஏன்னா பணமே இல்லாம வாழலாம்னு தெரிஞ்சு போச்சு. சரி, 1000 ஆண்டுக்கு முன்னாடி எங்க பணம் இருந்துச்சு? எல்லாரும் செத்து போயிட்டாங்களா? பூமி மனுஷனை படைச்சுதா பணத்தை படைச்சுதா? பூமியை மனுஷத்தானுங்க, இயற்கை மனுஷனை தானே படைச்சது. ஏன் காசு பணத்தை பிரிண்ட் அடிச்சிருக்க வேண்டியதுதானே? சிந்திக்க வேண்டிய கேள்வி சிந்திக்கவே இல்லைங்க. யாருதான் சத்தம் கரகரன்னு வருது? சண்முகத்துதா? சண்மா அத மியூட் பண்ணு. ரூம் ஃப்ரீயா தான் இருக்குதுங்க, யாரும் இல்ல. அப்படி வருது காரணம் என்னன்னு தெரியல குரு. கொஞ்சம் கீழே இருக்கீங்க, கொஞ்சம் கீழே இருக்கீங்க. மூஞ்சி இப்பதான் மூஞ்சி தெரியுது. சவுண்ட குறைச்சிட்டும் பாருங்க. சவுண்ட குறைச்சிங்க, பரவாயில்ல. இப்பதான் மூஞ்சி தெரியுது. அப்படியே வந்து வாய் தான் தெரிஞ்சது. இப்பதான் கரெக்ட். ஆட்டாதீங்க, அப்படியே நிறுத்துங்க. ஒரு 15 நிமிஷம். மணி என்னாச்சு? 8, 10, 8:30 முடிச்சுக்கலாம். அதனால ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இதுல போட்டிருக்க பாருங்க, அவர் கிட்னி ஃபெயிலியர் மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு போட்டிருந்தேன் நான், ஓடிட்டு இருக்கு பாருங்க. சரிங்க, பாக்குறேன். வெறும் வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் இருக்கும். யாரை கூப்பிட்டாங்க என்னைய, கிட்னி ஃபெயிலியர், அவ்வளவுதான் சொன்னேன். என்ன சாப்பிடுறேன்னு கேட்டேன்.
என்னவா பண்றீங்கன்னு கேட்டேன். நான் லிஃப்ட் ஆப்ரேட்டர்னாரு. எந்த நாட்டுலன்னு கேட்டேன். இந்த மாதிரி சென்னையில தான் இருந்தேனாரு. சரி, என்ன உணவு பழக்கம்? சைவம் தான். அப்படி என்னமோ சொன்னாரு, இந்த சமூகத்தை சேர்ந்தவன். நீ அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான். சைவம் தான் உலகத்துல நம்பர் ஒன் ஒர்ஸ்ட் ஃபுட்டுன்னு சொன்னேன். உலகத்துல ஒர்ஸ்ட் ஃபுட் அந்த ஏதோ சமூகத்தை சொன்னாப்ல, அந்த சைவ சமூகம் தான். உலகத்துல ஒர்ஸ்ட் ஃபுட்டு சைவண்டாயான்னு சொன்னேன். அதனால உனக்கு குற்றவாளியா மாத்திட்டேன். சரி, சைவம் நல்லதுன்னு எந்த புத்தகத்துல இருக்குன்னு நான் கேட்டேன். சைவ உணவு சாப்பிட்டியா? என்னென்ன உணவு சாப்பிட்டேன்னு கேட்டதுல அந்த இட்லி தோசை என்ன அதெல்லாம் எங்க ஆரோக்கியம்னு எந்த கோயில்ல சொல்லுச்சா, குளத்துல சொல்லுச்சா, நீ உன் சமயத்துல சொல்லிச்சு, எங்கேயா சொல்லுச்சுன்னு கேட்டேன். அப்புறம் எங்க போனேன்னு கேட்டேன். இந்த மாதிரி அலோபதிக்கு போனேன். அவன் அதை மாத்தவனு இதை மாத்தவனு சொல்லிட்டான். அது மாத்ததான் சொல்லுவான், உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன். எதை வேணாலும் மாத்தலாம், உயிரை காப்பாற்ற முடியாது, உயிரை தக்க வைக்க முடியாதுன்னு. அதனாலதான் அப்புறம் எங்க போனேன், சித்தாவுக்கு போனேன். சித்தா அது நீ தக்க வைக்க முடியாது, எதுலையும் தக்க வைக்க முடியாது, அப்படி எப்படி என்னை தேர்ந்தெடுத்துன்னு கேட்டேன். அது என்ன உணவில்லாமல் வாழும் கலை, இப்ப புரியுதான்னு கேட்டேன். எல்லாம் போயிட்டு கடைசியில இட்லி செய்யறதுன்னா உப்பை வெளியே எடுக்கணும். அப்புறம் இங்க குடுக்கற மாத்திரை சித்தா எது போனாலும் உள்ள அது உப்பு தானே. அருமை அருமை அருமையான பதில். சங்கர் நல்லா புரிஞ்சுட்டாரு. அருமை, இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். எல்லாம் எடுக்கிறதுக்கு உள்ள உப்பை போட்டா எங்கிருந்து வெளியே எடுக்கிறதுக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதான் இது எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, மருந்தை வெளியெடுப்பது, மருந்தை கொடுத்து மருந்தை எடுக்க முடியாது. கரெக்டா சொல்றேன். இதுக்கு இப்படி பதில் சொல்லலாம், மருந்தை கொடுத்து மருந்தை எடுக்க முடியாது. அப்ப மருந்தை கொடுத்து தண்ணி. இப்ப அந்த கிட்னி ஃபெயிலியருக்கு என்ன பண்ணான்னு பாருங்க. அந்த பாயிண்ட் நீ வகுப்புல அதையும் பேசி முடிச்சாரு. நான் பாடத்தை எடுத்தேன். இது முக்கியமான விஷயம். ஏற்கனவே இப்ப கரெக்டா ஒரு ஆள் வந்திருக்கான் பாருங்க. அவன் வரப்போறது இல்ல, அவ்வளவுதான், கோயிந்தா தான். டிக்கெட் வாங்கிடுவான். என்னது டிக்கெட் வாங்கிடுவான், அதெல்லாம் வாங்கிடுவான். நம்ம கடிச்சிட்டு வரப்போறது எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த கலை இந்திய உலகம் புறம் பரவாத வரைக்கும் அத்தனை பேர் டிக்கெட் வாங்கிட்டு தான் இருக்கணும். அது நம்ம கவலைப்பட முடியாது. நான் ஏன் கவலைப்படணும்? முதல்ல என்னைய காப்பாத்துறது பெரும் கஷ்டம். என்னது தன்னை காப்பாத்துறது நான் பின்ன காசு இல்ல, பணம் இல்ல, பெட்ரோல் டீசல் நடந்து போயிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும், இத பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் எல்லா சுகத்தையும் நான் இழந்துட்டேன். நடந்து போனா மட்டும்தான் எனக்கு நீங்க கொடுக்குற காசு எனக்கு மிச்சமாகும். ஒரு மஃபோட் வாங்கினா கூட வருஷத்துக்கு 20,000 செலவாகும். அதில் நம்மளால முடியாது. அதனாலதான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். எதுல போயிட்டு இருக்கிறேன்? நடந்து போயிட்டு இருக்கிறேன். இது வாடகை கரெக்டா கொடுக்குற வாடகை சரியா போச்சு. இதே காட்டுக்கு போயிட்டுன்னு வச்சுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன காட்டுக்கு போயிட்டா அந்த இன்டர்நெட் லிங்க் கிடைக்காது, அப்புறம் இந்த ஃபைபர் கிடைக்காது. அது இந்த ஸ்டார் லிங்க் வந்துட்டு அங்க போயலான் இருக்கான். அவன் என்ன அந்த ரேட்டு போடுறான்? யாரு? எலன் மாஸ்க். அது பயங்கர ரேட்டு. அது மாசத்துக்கு ஒரு 200-300 போட்டுறலாம். அவன் போடுறதே 10,000 15,000. எவன் கட்டுறது? யாரு கட்டுறது? அது நமக்கு வெளிநாட்டுக்காரன் உதவி செஞ்சானா பண்ணலாம். அதெல்லாம் பின்னாடி வரட்டும். சரி, இப்போ அந்த கிட்னி ஃபெயிலியருக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டா, இப்போ உங்களுக்காவது 2 வேளை உணவு 3 வேளை உணவு உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கங்க. அவனுக்கு உணவே கொடுக்கக்கூடாது. என்ன கொடுக்கக்கூடாது? அவனுக்கு 72 மணி நேரத்துக்கு உணவே கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு 72 மணி நேரத்துக்கு ஒரு கதை கொஞ்சோண்டு காய்கறி வேவிச்சு கொடுக்கணும். சரி, அப்ப இந்த 72 மணி நேரத்துக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு நாளைக்கு 400 ml தண்ணி தான் குடிக்கணும். அதே 400 ml 40 பிரிச்சிடணும். எத்தனை? 40 பிரிக்கணும். 1/2 லிட்டர் தண்ணி தான் மாவன 40 50 பிரிச்சுக்கோ. அவ்வளவுதான். வாயில நினைச்சுக்கணும். வாயை மூட்டு கம்முன்னு இருக்கணும். வாயை மூட்டு கம்முன்னு இருக்கணும். தீந்தான் அது. எங்கேயும் போகக்கூடாது. 100 நாளைக்கு படுக்க விட்டு எந்திரிக்கவும் கூடாது. படுக்க விட்டு எந்திரிக்க கூடாது. நடக்க கூட. போனா நடந்துக்கு பொத்துனிக்கிற மயக்கம், அவ்வளவுதான். ப்ரெஷர் வந்துச்சுன்னு முடிஞ்சே போச்சு. ப்ரெஷர் ஏரியன் கிரு விளக்கு தண்ணி ரத்தம் விளக்குன மாதிரி ஆயிரும். என்னது? தினம் சோத்தையை தின்னுட்டே இருப்பான். சோரத்தை திங்க 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 அப்படியே ஹீமோகுளோபின் டவுன் ஆயிரும். இப்ப எப்படி உங்களுக்கு 6 வந்ததுல அவனுக்குள்ள 4 வந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அப்படியே கண்ணை மூடிட்டு போயிடுவான். அதை விட மோசமானது எல்லாமே இருக்கு. அப்ப அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்க, இந்த மாதிரி எனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கல, இப்ப எனக்கே வரட்டு சொல்ற நோய் எனக்கு வராதான்னு கேட்கறேன். நான் என்னவே காரணமாக்கிக்குவேன். இப்ப ஏன் உங்களெல்லாம் சொல்லணும் எனக்கு புற்றுநோய் வரட்டும், எல்லா நோயும் எனக்கு வரட்டுமே. இப்ப என்ன, எல்லாத்துக்கும் பசிக்குது, எனக்கும் பசிக்குது, எல்லாரும் சோறு திங்கிற, நானும் சோறு திங்கிறேன். எல்லாத்துக்கும் புற்றுநோய் வருது, எல்லாத்துக்கும் சக்கரை நோய் வருது, எல்லாத்துக்கும் 51 வகையான நோய்களும் வருது. எனக்கு வரட்டுமே. எனக்கு தான் வழி தெரியுமில்ல. அட பட்டினி போட்டா முடிஞ்சு போச்சு. பட்டினி போட்டு வெங்காயம் அவ்வளவுன்னா முடிஞ்சது கதை. உலகத்துல இந்த மாதிரி வைத்தி கிடையவே கிடையாது. இப்ப அவனுக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு. இனி எனக்கு கிட்னி ஃபெயிலியர் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன்.
உடனே 1/2 லிட்டர் பாட்டில் எடுத்துக்குவேன். தண்ணி சுத்தமான மழை நீர் பிடிச்சி ஆற்று நீர் பிடிச்சி வச்சுக்குவேன். இல்லை ஏதோ ஒரு நீரை பிடிச்சி சுத்தமான நீர் ஆற்று நீர் பிடிச்சி வச்சுக்குவேன். அப்பப்போ அப்படியே பேசாமல் கட்டளை படுத்துக்கிட்டு வயிற்றுக்கு ஈர துணி போட்டுருவேன். காடுக்கு ஈர துணி, வயிற்றுக்கு ஈர துணி, தலைக்குள்ள ஈர துணி. காய்ச்சல் ஏறிடும். கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சுன்னா உடம்பு காங்கை ஃபுல்லாக ஹீட் ஏறிடுது. என்னது ஹீட் பயங்கர ஹீட்டு. மடம் எல்லாம் டோட்டலாக அவுட். அவ்வளோதான். நாற்ற கக்கூசு நாற்று அடிக்கும். வாய்க்கு எல்லாம் நாற்றம். கக்கூசை விட 10 மடங்கு நாற்று அடிக்கும். எப்படி அடிக்கும்? விட 10 மடங்கு கூடுதலா இருக்கும். எல்லாம் எதுவுமே வெளியே போறது இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த நீரை அருந்துட்டே வர 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 36 மணி நேரத்துல முதல் சிறுநீர் பிரியும். 36 மணி நேரத்துல முதல் சிறுநீர் பிரியும். அப்ப வந்து கடுமையான சிகப்பா போகலாம், மஞ்சளா போகலாம், கருப்பா கூட போகலாம். அப்படித்தான் டாக்டர் அர்னால்ட் எக்ரட்டுக்கு அப்படித்தான் போச்சு. டாக்டர் அர்னால்ட் எக்ரட்டுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாண்ட அவருக்கு இந்த வாரத்தை ஏற்பட்டுச்சு. யாரும் பதில் சொல்லலை. அவரு எல்லாம் இறைச்சி சாப்பிட்றாரு. அப்ப சரி 32 வருஷம் ஆச்சா, மறுபடியும் நீர் அப்படி மருந்து அருந்துட்டு வருவேன். 48 மணி நேரத்துல சிறுநீர் அப்படியே லேசா நிறம் மாற ஆரம்பிக்கும். அப்ப என்ன தெரியுமா, இந்த 48 மணி நேரத்துல எந்த வகையான பசை உணவு உள்ள கொடுக்கவே இல்லை. எந்த வகையான பசை உணவு கொடுக்கவே இல்லை. கொடுக்காது. உடனேயே அப்பவே ரிலீஸ் ஆயிரும். அப்படித்தான் உங்களுக்கு சுவாசம் ரெடி ஆகுது. அப்ப ரிலீஸ் ஆன உடனே டாக்டர் அர்னால்ட் அதான் சொல்றாரு, முதல்ல கிட்னி ரெடி ஆகுன்னு சொல்றாரு. அந்த ஃபாஸ்டிங் பத்தி சொல்றப்ப சொல்றாரு, முதல்ல அந்த சிறுநீரகம் ரொம்ப ஆபத்து. இப்ப மலம் கூட பிரச்சனை இல்லை, சிறுநீர் ஒழுங்கா பிரியலைன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்து. சிறுநீர் ஒழுங்கா பிரிக்கலைன்னா அது ஏன்னா அது பிளட்டோட சம்பந்தப்படுது, பிளட் சர்க்குலேஷனோட தொடரக்கூடியது. என்னது 1 லட்சம் கிலோமீட்டர் 1 லட்சம் கிலோமீட்டர் சுத்திட்டு வரும். உணவு பாதை என்பது 30 அடி. எவ்வளவு? ஒன்லி 10 மீட்டர் 30 அடி அவ்வளவு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பொத்து விட்டுறலாம். அது வந்து இனிமே கொடுத்து பொத்து விட்டுறலாம். ஐயா 1 லட்சம் கிலோமீட்டர் எங்கேயே பொத்து விடுவீங்க? எங்க கோக்க முடியாதுங்க. அது இடியாப்ப மாதிரி எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு எவனுக்கு, எந்த ராஜாவுக்கும் தெரியாது, எந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிக்கும் தெரியாது. போச்சு. அப்ப அதனாலதான் சொல்றாரு முதல் கிட்னி ரெடி ஆகுங்கிற. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டாரு. முதல் கிட்னி ரெடி ஆகுங்கிறாரு, எழுதியிருக்காரு. இந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் இது தனி, இது தனி. சளி குறைந்த உணவு இது தனி. இந்த 2 புத்தகம் தனித்தனி. இதெல்லாம் பொறுக்கி செலக்ட் பண்ணி இதுல போட்டாரு. நான் அந்த அவசரத்துக்கு இதெல்லாம் பொறுக்கி இதுல போட்டாரு. அதை படிச்சால நீங்க ஏதோ நிறைய பேர் டாக்டர் அர்னால்ட் பத்தி பேசுவாங்க. அட முண்டங்களா, அதுல இருந்து இதை எடுத்து போட்டாரு. அதை படிச்சாலே எவனுக்கும் புரியாது. டாக்டர் அர்னால்ட் படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு உலகத்துல எவனுக்கு அறிவு கிடையாது. ஆகாரத்தை நிறுத்தணும்னு சொல்றதும்னா வெங்கடேசன் வந்ததான் சொல்லணும். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அதாவது வந்து இப்ப கிட்னி ஃபெயிலியருக்கு இப்ப 72 மணி நேரம் சொல்லிருக்கீங்க. ஆமா. இதே மாதிரி கேன்சருக்கு இதே ட்ரீட்மெண்ட் தான். அதேதான், அப்படியே திருப்பி போடுங்க. அதே கேன்சருக்கும் அதேதான். நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கரெக்ட், அதேதான். ரொம்ப டேஞ்சர். கேன்சருக்கு இதேதான். இப்ப எங்க அம்மா வந்து கேன்சர் தான் செத்து போனாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி. 30 வருஷம் அதெல்லாம் எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப வந்து இயற்கை உணவுல தான் இருந்தேன். 95 96 இயற்கை உணவு இருந்தா அதை இயற்கையானவே புரிஞ்சுக்கிறதுக்கே பெரிய வேலை. அதுவே எனக்கு புரியல. அது வந்து சமையல் கட்டுல இருந்து பொண்டாட்டிட்டு இருந்து விடுதலை அடையணும், சமையல் கட்டு இருந்து விடுதலை அடையிறதுக்காக அப்படி நான் கத்துக்கிட்டது. அதுல நான் இயற்கை உணவுக்கு போனேன். அப்ப எனக்கு புரியல. அவன் எங்க அப்பாட்ட சொன்னேன். எங்க அப்பாவும் கடுமையான சக்கரை நோயில பாதிக்கப்பா இந்த மாதிரி இயற்கை உணவு சொல்றேன், நான் அதான் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, உன்னால முடியுமாப்பா? என்னால முடியாண்டாரு. அப்பவே மறநடி எனக்கு. எங்க அப்பாவே சொல்றாரு, ஐயா அது உன்னாலதான் முடியும் என்னால முடியும் அப்படியே சொல்றாரு. அது உன்னால முடியும் என்னால முடியும். அப்பாவுக்கு மகனுக்கே அப்ப சொல்லியிருக்கேன். எங்க அப்பா ஒத்துக்கல. அது அப்பா உன்னால முடியுமாப்பா என்னால முடியாது. பாருங்க. அப்ப நான் பதிலே பேசல. பக்கம் இருக்கிற தொடர்பை ஒட்ட வைக்க முடியல. அப்ப சொன்னேன், அப்ப இந்த மாதிரி நான் இயற்கை உணவு சாப்பிட்டு தெரியும் நீ ஏதோ சாப்பிட்ற நல்லதான் இருக்குது, ஆனா நீ அப்படி இருக்கிற நம்மனால முடியாது அப்படின்ட்டாரு. அப்புறம் அதே மாதிரி அவர் போய் சேர்ந்தார். கால் அழுகி போய் இத்து போய் நாடி போய் புளுத்து போய் கோயிந்தா கோய் சங்குதான். அப்புறம் எங்க அம்மா புற்றுநோய் செத்து போனாங்க. இப்ப கரெக்டா 2 சொல்றேன் பாருங்களேன். இந்த ஆளுக்கு என்ன அந்த ஓடிட்டு இருக்கு பாருங்க, கிட்னி சுகர் வந்து கிட்னிக்கு மாறி. இப்ப அந்த என்ன வந்துச்சுன்னு கேட்டேன். முதல்ல சக்கரை நோய் வந்துச்சுங்க அப்படின்னாப்புல.
அப்புறம் என்னாச்சு அதுக்கு சிறுநீரக சக்கரை நோய் வந்துட்டா அவன் அதுக்கு மாறிக்கு என்ன வேணாலும் மாற. நான் சொன்னேன் எந்த நோய் வேணா இருக்கலாம், அது வேற 7 நிமிஷம் பேசியிருக்க பாத்துருங்க, எனக்கு இது தெரியும் என்னான்ட்டு. கடைசியில அவசரத்துக்கு ஏதாவது வழி இருக்கான்னு அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்ட்டு நான், அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படி அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டேன். எங்க வேணாலும் தப்பிக்க முடியாதுங்கன்ட்டு நான் அதையும் சொல்லி வச்சுட்டேன், எங்க வேணாலும் தப்பிக்க முடியாது அப்படின்னு. நீ சைவம் அதெல்லாம் முடிச்சு போச்சு அப்படின்ட்டு நான். இது ஆமா ஆனா சொன்னேன், இது பாடம் படிச்சினா 3ஆவது நாளே ரெடி ஆகும். நான் சொன்னேன் இது உங்களை நான் டாக்டர் மருத்துவர் மாணவரா தான் பார்ப்பேன். மருத்துவர் மாணவரா இருப்ப நீங்க நோயாளியா தான் இருப்பீங்க எனக்கு தெரியும். ஆனா ஒரே நேரத்துல 2 நடக்கும்னு அவன் எப்ப புரிஞ்சுக்கான்னு தெரியாது. ஒரே நேரத்துல 2 நடக்கும். ஏன்னா நேரடியா மருத்துவர்னால தான் கட்டணம் வாங்க முடியும். நீ வைத்தியம்னா நீ மாத்திரை கேட்ப, அவன் அதுவே என்கிட்ட கிடையாது. நீ 1000 ரூபாய்க்கு நீ மாத்திரை வாங்க எனக்கு தெரியும் இல்ல, நீ என்ன அடித்தல எனக்கு தெரியும். நீ 2000 ரூபாய்க்கு போட வேண்டேன் நான், எனக்கு புரியும், அதெல்லாம் சொல்லலை நான், அது எனக்கு புரியும். அதனாலதான் இது மெடிக்கல் சயின்ஸ்னு சொல்லிட்டேன். மெடிக்கல் சயின்ஸ் 5 கோடி 6 கோடி 1 லட்சம் 10 லட்சம் கேட்க முடியும். அதுக்கு அடி போட்டு கரெக்டா பேசி யூடியூப்ல பேசி எப்பவுமே விளக்கு அனுப்பிச்சு விட்டான். அவன் பார்த்து மண்டையை உடைச்சிட்டு நான் கேட்கற காசு நிச்சயமா இருக்காது, அவன் டிக்கெட் வாங்குறது ஏமன் ரெடி ஆயிட்டான், போட்டான், சித்திரகுப்தன் எழுதிட்டான், அவ்வளவுதான் போய் சேர வேண்டியதுதான். ஆனா என்ன துடிதுடுத்து சாவான், துடிதுடுத்து எழுதுற பாருங்க, இந்த ரெக்கார்ட் ஆகுது, துடிதுடுத்து சாக போறான் பாக்குறேன். எல்லாரும் தான் ஏன் துடிதுடுத்து சாகுவாங்க, இப்ப நான் மட்டும் வர மாட்டேன். நான் அந்த சீரண நீருக்கு ஆப்பு வைக்கிறதுனால எனக்கு மரணம் அவ்வளவு சீக்கிரத்துல வராது. அதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா அடிக்கிறேன். என் பொண்ணை கூட வரைச்சுக்கங்க, என் பொண்ணு என்ன எதிர்த்து பேச மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா ஒழுங்காத்தான் பேசுறேன், அவங்களுக்கு தெரியும். ஐயோ அவர்கிட்ட பேச முடியாது அப்பா, அதனால என்கிட்ட யாரும் பேசுறது இல்ல. அதனாலே பெரிய பொண்ணு பேசுறது, சின்ன பொண்ணு வீட்டுக்காரி பேசவே மாட்டேன், போன் அதெல்லாம் போனே வராது. அதனால எனக்கு சுதந்திரமா இருக்குது. என்னது இல்லாட்ட போன் எடுத்துட்டு அது என்ன ஏது ஏன்னா ஏன்னா நமக்கு தேவையான செஞ்சாச்சு, இனிமேல என்னென்ன செய்ய முடியாது. நான் உனக்கு வேணுங்களே செஞ்சாச்சு, குழந்தைகளும் அறிவாளி ஆயிட்டாங்க, வேணா அவங்களோட ஒட்டிக்க, நீ போய் அவங்களோட ஒட்டிக்க, எங்கிட்ட ஒட்டி என்ன போயிட்டேன் நான். அதெல்லாம் உனக்கு ஒட்டிக்கிட்டு குழந்தைய பெத்தாச்சு நான், இனிமேல் ஒண்ணு எங்கிட்ட ஒட்டிக்கிட்டு 2 குழந்தைய பெத்தாச்சு, எல்லாரும் பெக்கிற மாதிரி நானும் பெத்துட்டேன். அதனால முடிஞ்சு போச்சு. இனி அவ்வளவு இருந்து குழந்தைய பார்த்துட்டு என்னமோ பண்ணிட்டு போட்டு. சரி, இப்போ ஐயா கேட்ட மாதிரி புற்றுநோய்க்கு இதுதான் வைத்தியம், அது உடனே நல்லாயிரும். அப்ப என்ன நடக்குங்க, அப்ப இந்த 72 மணி கழிச்சு என்ன பண்ணணும்னா, இதுவா கொடுத்து ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு வேக வைத்த காய் நல்லா வேக வச்சு ஒரு பிரெட் வச்சு கொடுத்துடணும். ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா, தவறாக முடிந்து விட்ட 2 நோன்பாளிகள் மூலமாக, ஒருத்தர் அசை உணவை பின்பற்றி வாழ்றவரு, ஒருத்தர் நீண்ட நாள் சக்கரை நோயாளி, ஒருத்தன் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு செத்து போயிட்டான், ஒருத்தர் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு செத்து போயிட்டான். ஃபாஸ்டிங்னால் மனுஷன் சாகுற, அவனுடைய முதல் உணவு தவறாக இருந்திருக்கிறது. என்னது முதல் உணவு எழுதியிருக்காரு அதுல. நீங்க 58ஆம் பக்கம் இருக்குது, 54ஆம் பக்கம் இருக்குது, அதை பார்த்துக்கீங்க. இப்போ அப்ப ஐயா கேட்ட மாதிரி சக்கரை நோய்க்கு இந்த சிறுநீரக நோய்க்கு இதுதான் வைத்தியம், புற்றுநோய்க்கு இதுதான் வைத்தியம். உங்களுக்கு நமக்குள்ள புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது நாம குறைச்சி உணவு பழக்கத்தை நிறுத்தியாச்சு, கழுவிட்டு இருக்கிறோம் இல்லையா. இனி நமக்கு அந்த முக்தி நிலையை நோக்கி தான் உடம்பு உண்டாக்குறது. ஏன்னா உடம்புல அந்த மரபணு இருக்கு, மரபணுல இவனை சாகக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். முக்தி நிலை, அது முக்தியை பத்தி டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா, இவனை பூரண நிலைக்கு அது தடி போயிட்டு அதுவே கொண்டு போக, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்க சுத்தப்படுத்திட்டே வாங்க, ஒன்றும் பண்ணாது. நீங்க கடைசியில வெறும் வெங்காயத்தையும் அவளையும் சாப்பிட்டு 2 பொரி வெங்காயம் சாப்பிட்டே போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பண்ணாது. மலச்சிக்கலை வரப்ப மட்டும் அந்த பொத்து விட்டுறணும். தண்ணீர் விடக்கூடாது. தண்ணீர் அப்படியே கடுமையா அலையிறப்ப தண்ணியை அப்புறம் சமூகம் என்ன பண்றாரு, நல்லா அலையிறாரு, டக்கு டக்குன்னு மாட்டிக்குது, அப்ப சித்த நேரம் அது மாதிரி ரெடி ஆகிக்குது. ஏன்னா நாம சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். நம்ம பணம் சம்பாதிக்க வேணும், வீடு கட்டியாச்சு, லோன் வாங்கியாச்சு, பேங்க்ல நகை வச்சாச்சு, வட்டி கட்டணும், இப்ப எல்லாம் மாட்டிக்கிறோம். எனக்கு பேங்க்ல லோனுங்க, எங்கிட்ட பேங்க்ல லோனும் கிடையாது, ஓரளவுக்கு இப்பதான் கடன் வாங்கியிருக்கேன், அது பொண்ணு போய் கட்டிடுவான். அதெல்லாம் 6 மாசத்துக்கு அப்புறம் கட்டிடலான்ட்டு. 1 வருஷம் போச்சுன்னா அது $3000 வந்துட்டாங்க, $3000 அது $3000 வந்துட்டா ஒரே 3 மாசத்துலயே இதை கட்டிடலாம் நான் நம்புறேன். ஏன்னா அங்க போனேன்னே 2வது வருஷத்துலயே ப்ராஜெக்ட் ஒர்க், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் 10 கோடி 5 கோடி ப்ராஜெக்ட் எடுத்து மினிமம் நான் கண்டுபிடிச்சதுல சாதாரண விஷயம் இல்லை. என் பொண்ணு அங்க பேசணும், நான் கண்டுபிடிச்ச அப்பம் கண்டுபிடிச்ச என்னங்கிறது அவனு அந்த வெள்ளைக்காரருக்கு புரிய வச்சுட்டான்னா வேலை முடிஞ்சு போய்.
இதுக்குள்ள என்ன வேல்யூனே தெரியாது. அதனாலதான் அந்த தைரியமா நான் அனுப்புறேன் நான் அங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோய் வந்தாலும் அவங்க தீர்த்துக்குவாங்க. என்ன பேசிக்கலி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு 750 யூகே டாலர் வேணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. நமக்கு இங்க 750 ரூபா, அவன் $750 மினிமம் வேணுங்கிறான் மாசமான செலவுக்கு, அந்த வீட்டு வாடகை லொட்டு லொஸ்க்கு எல்லாமே. அது கணக்கு போட்டா 1 லட்ச ரூபா வருது. இப்போ அதுக்கு தான் கடை வாங்கியிருக்கோம். அது பண்ணியிருக்கோம், அது போட்டாச்சு. பரவாயில்ல, அது எப்படியே நடக்கட்டும், பரவாயில்ல. அதையும் நான் போராடி கட்டி, அதனாலதான் வெள்ளைக்காய், அதனால ஸ்வீடன்ல ஒருத்தர் பேசியிருக்கேன், ஏதாவது 2 வெள்ளைக்காரனை பிடிச்சி கொடுங்க, நோயை குணமாக்கிடுறேன். அது ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு வெளிநாட்டுக்கு. அப்புறம் சொன்ன அவர்கிட்ட, இந்த மாதிரி ஒரு வெள்ளைக்காரனை குணமாக்கி இருக்கேன். வாங்க 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 வாங்க. இப்பதான் சொன்ன. அடாரக்கா, அற்புதம் பாருங்க, அவர்தான் வந்துட்டாரு பாருங்க. இது நல்லா நடந்துடணும் ஐயா. நல்ல ஆச்சரியமா இருக்கு. ஐயா ஸ்வீடன்ல இருந்து பேசுறாரு. வாங்க வாங்க வாங்க. ஐயா ஸ்வீடன்ல இருந்து பேசுறாரு. ஐயா வந்து பதில் இருந்து பாரு, ஆச்சரியமா இருக்கு, நம்பவே முடியல. அதாவது ரொம்ப காலையில ரொம்ப ஜாயின் பண்ணிட்டீங்களா, ரொம்ப நல்லது. பாரு, இயற்கையா சொல்லிட்டேன். அதனால எப்படியே 2 வெள்ளைக்காரனை பிடிச்சோம்னா ஒரு 2 மாசம் சம்பளத்தை திருப்பி விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு 6 மாசம் தாக்கு பிடிச்சிட்டு அப்புறம் நம்ம தான் கிங்கு. அப்புறம் கலக்கி விட்டுறலாம், வெள்ளைக்காரனவே கலக்கிடலாம். புரியுதா? ஏன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா நியூட்டன் தான் அறிவாளி, ஐன்ஸ்டீன் தான் அறிவாளி இல்லை, நீனா வேலை நடக்காது, அவெல்லாம் தோத்து போயிட்டானு. இன்னும் நம்ம தான் ஆரோக்கியத்துல அறிவாளின்னு காட்டி ஆகணும். கொஞ்ச நாள் ஆகும். ஒரு 5 வருஷம் போச்சுன்னா பிடிச்சிடலாம். அதனால வந்து நம்ம பொறுமையா ஒரு 6 மாசம் இருந்து, அனைமா அடுத்த மாசம் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எம்பாசில இருந்து கடிதம் வரல. எம்பாசிக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. எம்பாசி போயிட்டாங்கன்னா விசா கொடுத்துருவாங்க. விசா கொடுத்தாங்கன்னா அனைமா ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி பணம் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. பார்ப்போம். 6 மாசம் தான் டைம். 6 மாசத்துக்குள்ள 6 மாசத்துக்குள்ள மறுபடியும் கட்ட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களா இருக்கிறீங்கல்ல, ஒரு $300 எனக்கு வந்து சமாளிச்சுட்டா போதும். $300ங்கிறது ஒரு 30,000, அது சமாளிச்சா போதும். அதுக்குள்ள ஏதோ ஒரு வெள்ளைக்காரன் சிக்குவான்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு யாரும் 5 லட்சத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டுருங்க. ஏதோ ஒரு பணக்காரன் கிடைச்சிட்டா அப்படியே கணக்கு அக்கௌண்ட் மாத்திட்டா முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு பணக்காரன் வலுவா சிக்கிட்டானா அதை வச்சு கட்டி விட்டுறலாம், திருப்பி விட்டுறலாம், அக்கௌண்ட்ல திருப்பி விட்டுறலாம். இந்தியாக்காரன் சிக்கினாலும் சரி, எப்படி இருந்தாலும் சிக்குவோன்னா இயற்கிட்ட ஆர்டர் போட்டாச்சு. மவனே பாரு, உன்னுடைய கடையை நான் கொண்டு போறேன், ஏதாவது ஒரு ஆளை வசமா அனுப்புன்னு இருக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா அதுக்கு ஒரு ஆளை அனுப்பு. எப்படி இருந்தாலும் ஒரு ஆளை அனுப்பிச்சுட்டே பாரு, அக்கௌண்ட்ல எனக்கு கட்ட வேண்டாம், என் பிள்ளைக்கு கட்டி விட்டுருவேன். அதை ரெடி பண்ணிடலாம். அது அவன் வீட்டுக்கே போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை நானே இருந்து கிளீன் பண்ணிட்டு மெடிக்கல் 6 ரிப்போர்ட் எடுத்துட்டு ஜாலியா இருந்துட்டு குணமாக்கிட்டு பேசாம வந்துடுவேன். அவளுக்கு நல்லா போச்சு. இது நடந்தே, இது இயற்கையினுடைய வேலை. எனக்கு என்ன, நான் பணம் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? எனக்கு பணத்துக்கு என்ன சம்பந்தம்? அந்த நிலைக்கு நான் போயிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு பணத்துக்கு சம்பந்தம் இல்லைய நிலைக்கு நான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நாம வச்சுட்டு என்ன பண்ணுவார்? பணம் என்பதே ஒரு பாதுகாப்பு. அது பணம் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பணம் வந்து ஒரு சிறிய தேவைதான். பணம் என்பது ஒரு சின்ன தேவைதான். நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கணுங்க, விளையாட்டு இல்லை. நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கறதுன்னா இன்டர்மீட்டர், இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கிறனால எவ்வளவு பேச முடியுது. ஆக இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு இதுதான் வைத்தியம். என்ன கிட்னி, இதுக்கு பேர் சிகேடின்னு சொல்லுவாங்க. சிகேடி, கிரானிக் கிட்னி டிசீஸ். அமெரிக்காவில பூரா 180 பேத்துக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது. அமெரிக்காவில 180 பேத்துக்கு சிகேடி தான். ஏன்னா எவன் பன்னிக்கறி மாட்டுக்கறி திங்கிறானா அத்தனை பேர் சிகேடியில மாட்டிக்குவான். பன்னிக்கறி மாட்டுக்கறி திங்கிற அத்தனை பேரும் சிகேடி. இன்னைக்கு உலகத்திலே அச்சுறுத்துற நோய் சிகேடி தான். அதை விட்டு ஐரோப்பா நாடுகளை பூரா சிகேடி இருக்கு. எல்லா வீட்லயும் எது இருக்குன்னு தெரியுங்களா? டயாலிசிஸ் மிஷின் இருக்கும். நம்ம வீட்டுல எப்படி இனிமேக்கான் இருக்கிற மாதிரி, நாம இனிமேக்கான் வச்சிருக்க மாதிரி ஒவ்வொரு அமெரிக்காக்காரன் ஐரோப்பாக்காரன் பூரா சிகேடி வச்சிருக்கான். சிகேடினா அந்த கிட்னி டிசீஸ் ரெடி பண்றதுக்காக ஆர்டிபிஷியல் கிளீனிங் மெஷின் வச்சிருக்கான், டயாலிசிஸ் மெஷின் வச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு ஃபாஸ்டிங் தெரியாது, கிளீனிங் தெரியாது. ஃபாஸ்டிங் தெரியாது. இப்ப யாரும் சந்தேகம் மரத்தை கேட்கலாம். இப்ப சந்தேகம் மரத்தை கேட்கலாம், 2 நிமிஷம் தான் இருக்கு. சந்தேகம் மரத்தை கேட்கலாம். குருவே, ஹார்ட் அட்டாக்ன்றது எப்படி குருவே? அதுக்கு ஹார்ட் அட்டாக்ன்றது வேற ஒண்ணும் இல்லை. ஹார்ட் அட்டாக் என்ன கேட்டீங்கன்னா, அந்த மாவு இருக்குல்ல, மாவு ஸ்டார்ச் மாவு எட்டாதுன்னா கொழுப்பாக மாறி எல்லா பாகத்திலுமே படிச்சிருக்கு. அதான் எல்லா பாகம்னு எப்படி தெரியுமா? நம்ம 12 லேயர் இருக்கு. அது 12 லேயர் ஒரு தனி. இது போக உள்ளுறுப்புகள் பாத்தீங்கன்னா முக்கியமான உறுப்புகள் 10, 15, 60 வரைக்கும் 60, 70 உறுப்புகள் இருக்கு. அது முக்கியமா கடையம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம், இதயம், இதெல்லாம் இருக்கு. இதுல போய் உள்ளேயும் படிச்சுக்கு, வெளியும் படிச்சுக்கும். யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. இதயத்துக்கு மேலேயும் படிச்சுக்கும், இதயத்துக்கு உள்ளேயும் படிச்சிருக்கும். இதயத்துக்கு மேலே அது எல்லா உறுப்புலையும் படிச்சிருக்கும். நீங்க கேட்டறதுனால இதயத்தை சொல்றேன்.
இதயத்துல மட்டும் இல்ல, எங்க படிஞ்சாலும் ஹார்ட் அட்டாக் வரும். இதயத்துல மட்டும் படிக்கிறது இல்ல, நீங்க மூளையில படிஞ்சாலும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். மூளையில போய் கொழுப்பு படிஞ்சாலும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். என்னது? மூலையில இதயத்துல மட்டுமல்ல, மூளையில மூளையில அதாவது கொழுப்பு ஏறிச்சுன்னா ஸ்ட்ரோக் வந்துடும். ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். எல்லாம் டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடும். அதாவது நரம்போட தொடர்புடையது. நரம்பு சரியா வேலை செய்யலைன்னா இதயம் வேலை செய்யாது. அதனால இதயத்துல மட்டும் கொழுப்பு இருக்குது, ரத்தத்துல மட்டும் கொழுப்பு கிடையாது. மூளையில பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா எல்லாமே முடிச்சிடும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கலாம். அதனால இந்த நீங்க இதயத்தை பற்றி கேட்ட இதயத்துக்கு வெளியும் கொழுப்பு படியும், இதயத்துக்கு உள்ளேயும் கொழுப்பு படியும். அது மட்டுமல்ல, ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா, ரத்த ஓட்டம் பூரா சளியாவே இருக்கும். ரத்த ஓட்டம் பூரா என்னவா இருக்கும்? சளியாவே இருக்கும். வலுவலுவலுன்னு சளியா இருக்கும். சளியும் இருக்கும், கொழுப்பும் இருக்கும். அது போக ஆசிட்டும் சேர்ந்துக்கும், மாட்டிக்குச்சு. அதாவது சளி ரொம்ப கொடூரமானது, அப்புறம் விஷம் ரொம்ப கொடூரம். இது ரெண்டும் சேர்ந்து அது மேல அமிலம் வேற இருக்கும். அமிலம் ஆசிட் அரிச்சுக்கிட்டே இருக்கும். அது உட்கார்ந்து புண்ணை ஓட்டை பண்ணி ஓட்டையே பண்ணி விட்டுரு. எல்லாத்தையும் ஓட்டை பண்ணி பொத்து விட்டுரு. அவ்வளவுதான், முடிஞ்சது. இது இவ்வளவு கொடுமை பண்ணது இயற்கை. அதாவது இந்த சாதாரண ஸ்டார்ச், இந்த இந்த மாவு சத்து இருக்கே, அது சிறுதானியம், பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள், அப்புறம் அரிசி வகைகள், எண்ணெய் வித்துக்கள், இந்த 5மே கொடூர உணவுகள். இதுல எல்லாமே வந்துருது. சிறுதானியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற முண்டங்க எல்லாத்துக்கும் புற்றுநோய், சக்கரை நோய் வருது. அப்புறம் பருப்பு வகைகள், இந்த துவரம் பருப்பு, அவரப்பருப்பு, லொட்டுரோசி, இந்த பருப்பு வகை, இதெல்லாம் எண்ணெய் எடுக்க முடியாது பருப்பு வகைகள். அப்புறம் கிழங்கு வகைகள், குச்சிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இதெல்லாம் கிழங்கு வகைகள். அரிசி வகைகள், அப்புறம் அரிசி, கம்பு, அரிசி, அப்புறம் ரை, ஓட்ஸ், பெரிய பெரிய தானியம். அது அரிசி, கோதுமை, ரை, ஓட்ஸ், பெரிய வகையா. அதே சிறுதானியம், அது பெருந்தானியம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் எண்ணெய் வித்துக்கள். இந்த 5மே சளியையும் நச்சுத்தன்மையும் அதிகப்படுத்தும். சளி அதிகப்படுத்தும், நச்சுத்தன்மை ஏற்படுத்தும், அமிலத்தை அதிகப்படுத்தும். நம்ம உடம்பு ஏற்கனவே அமிலத்தால் ஆனதுதான். இது அதிகமா போய் இந்த அமிலம் வந்து கரெக்டா இருக்கணும். நான் திங்கிற உணவு பூரா அமிலத்தை தூக்கி விட்டுரும். அமிலத்தை ஆசிட்டை தூக்கி விட்டுரும். ஆசிட் தூக்குச்சுன்னா நேர டிஎன்ஏ மாறிடும். எங்க டிஎன்ஏ பதிவாயிடும். டிஎன்ஏ மரபணுவே பதிவாயிடும். ஏன்னா ஏற்கனவே மரபணு வந்து அமிலமா தான் இருக்கு. எச்ச அமிலம் போச்சுன்னா கடைசி நோய் வந்து புற்றுநோய் தான். என்னது? கடைசி புற்றுநோய் தான். அந்த புற்றுநோய் தான் ஆபத்து. இவர் சொல்றாரே, இது பாரு, இவர் முதல்ல ஜெர்மனிக்காரர் 1938 இது சாவு காரணமே ஆசிட்ன்றாரு. ஆசிட் ஆயிடுச்சுன்னா நீ புற்றுநோயால மாறிடுவேன்ட்டாரு. அதுனே டாக்டர்கிட்ட போய் பிரயோஜனம் பண்ணிட்டாரு. டாக்டர் போய் கேட்டேன்னா புற்றுநோய் பத்தி தெரியாது, யார்கிட்ட போக, டாக்டர் போய் கேட்டா இவர் ஆராய்ச்சியாளர், ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாரு. நீ ஆராய்ச்சியாளர் விட்டு போட்டு நீ வெறுமே டாக்டர் கேட்ட என்ன தெரியும்னு கேட்கிறாரு. அவரே சொல்றாரு, நீ டாக்டர் போய் என்ன தெரிஞ்சுக்க போறேங்கிறாரு. அப்படியே எழுதியிருக்காரு. என்ன சொல்றாரு? கேன்சர் செல்ஸ் கேன் நாட் சர்வைவ் ஆன் ஆக்சிஜன் என்விரான்மெண்ட். அதாவது இந்த கேன்சர் செல் வந்து ஆக்சிஜன் நிறைந்த சூழலில் வாழாதுங்கிறாரு. நீ திங்கிறது போற கார்போஹைட்ரேட், இட்லி, தோசை, பூரி, பொங்கல், கறி, மீன், கோழி, முட்டை, கருவாடு தின்னா கார்பன் தான் அதிகமாகும். என்னது? கார்பன் தான் அதிகமாகும். நீ திங்கிறதே கார்பன் தாயா, அப்புறம் எப்படியா உங்க ஆக்சிஜன் எங்க இருந்து வரும்? ஆக்சிஜன் நிறைந்த சூழலில் புற்றுநோய் வராதுங்கிறாரு. இது எந்த டாக்டரும் பேசுறது இல்ல. உலகத்துல வாயை மூடிட்டு கம்மனு இருப்பானுங்க. அப்ப ஆக்சிஜன் மூச்சு பயிற்சி மட்டுமல்ல, ரத்த ஓட்டத்திலே இவங்க என்ன பண்றா, ஆக்சிஜன் நிறைந்த மூச்சு பயிற்சி பண்ணாங்க. அவனை தப்பிக்க முடியாது. நீ மொத்த ரத்த ஓட்டத்திலேயே அந்த கார்பன் டென்சிட்டி இருக்கக்கூடாது. நீ சிறுசிலிருந்து சாப்பிட்ட அந்த கார்பன், அந்த சதை, அது இருக்கவே கூடாது. அதெல்லாம் இது பேரு விதை உணவுன்னு பேரு. விதை உணவு தின்னீங்கனாவே, விதை உணவு திங்கிறவன் பூரா இப்படித்தான். ஒன்னா புற்றுநோய் வரலாம், சக்கரை நோய், எந்த வேலை 51 நோயில் எந்த நோய் வேணா வரலாம். 51 மேஜர் டிசீஸ், 51 மேஜர் டிசீஸ் சயின்ஸ்ல இருக்கு. அந்த அலோபதிக்காரன் கண்டுபிடிச்சது. 51 நோய்களுக்கு மருந்து இல்ல, மாத்திரையில குணமாக்கவும் முடியாது. ஏன்னா அதாவது அவன் இயற்கை சட்டத்தை தான் மறைமுகமா சொல்றான். அந்த முண்டத்துக்கு இயற்கை சட்டம் தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, இயற்கை சட்டம் அப்படித்தான். ஏன்னா இயற்கை சட்டம் என்பது மருந்தினால் யாரும் தப்பிக்க கூடாது, மருந்தை சாப்பிட்டா மருந்திலே சாகணுங்கிறது இயற்கை சட்டம். என்னது? மருந்தை சாப்பிட்டா மருந்தாலே சாகணும் அப்படிங்கறது இயற்கை சட்டம். அது அவனுக்கு தெரியாதனால மருந்து இல்ல கரெக்டா தான் சொல்றான். ஆனா இயற்கையிலே மருந்து இல்லைன்னு சொல்லியிருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நான் நேரடி நான் பிராக்கெட் பண்றேன். இயற்கை சட்டத்தின்படி மருந்தை கொடுத்து ஒரு மனிதரை கொலைக்க வைக்க முடியாது. சாமி, விதை உணவுனா என்ன சாமி?
இதான் கரெக்ட். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றாரு. அரிசிதான் விதை உணவு. அரிசிதான் விதை உணவு. இப்ப நேரா சொல்லியாரு இல்ல, சுருக்கமா சொல்லிடுற பாருங்க. சரி சரி, அவர் அரிசின்னு சொல்லிட்டாரு. அரிசி மட்டும் இல்ல, உலகத்துல எது எது முளைக்குதோ அதெல்லாம், எது எது விதை போட்டு முளைக்குதோ, எது எது விதை போட்டு முளைக்குதோ அதெல்லாம் விதைதான். விதை போட்டு முளைக்கிறது அத்தனையுமே விதை உணவு. ஏன்னா விதை போட்டு முளைக்கிற அத்தனையுமே என்னது, விதை போட்டு எது எது முளைக்குது அத்தனை விதை தான். அப்படின்னா உலகத்துல விதை இல்லாதது எதுவுமே கிடையாது. 98 விழுக்கு அந்த விதை எனக்கு தெரியுமா, அந்த விதை என்பது யாரும் சாப்பிடக்கூடாதுங்கிறக்காக விஷத்தை உள்ள வச்சிருக்கு. விதை யாருமே சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உள்ள விஷம் வச்சிருக்குது. அப்ப யார் சாப்பிடுவாங்க? கீழ் மக்கள் தான் சாப்பிடுவாங்க. யார் சாப்பிடுவாங்க? தின்னுட்டு சாகிறவங்க தான் சாப்பிடுவான். எவன் விதை சாப்பிடறான் அவ்வளவு கீழ் மக்கள். நல்லா எழுதிக்கங்க, எவன் விதை சாப்பிடறானா, அது விதைனா விதையில செய்யப்பட்ட உணவு, எவன் சாப்பிடறான் அவனே கீழ் மக்கள். அது ஃப்ரூட்ஸ்ல, அது பழத்துல வந்துருது. பழத்துல வந்துருது. அது பழத்துல வந்துருது. நீங்க கொட்டை விதை உணவே இன்னொன்று இருக்குது, நேர் சதை உணவு. விதை உணவு சதை உணவு ரெண்டையும் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மரணமே இல்லை. சதை உணவுனா சாமி, சதை அடிப்படையாக கொண்ட ரெண்டு சதை சேர்ந்து உயிர் உற்பத்தி ஆகுது. அது விதையும் பூமி சேர்ந்து உயிர் உற்பத்தி ஆகுது. விதை பூமிக்குள்ள போடணும். விதை எதுக்குள்ள போடணும்? பூமிக்குள்ள. அப்ப ரெண்டு சேர்ந்து உயிர் உற்பத்தி ஆகுது. இங்க சதை சேர்ந்து உற்பத்தி ஆகுது. ரெண்டு சதை சேரணும், ரெண்டு உயிர் சேரணும். இப்ப சேவல் இருக்குது, அப்புறம் கோழி இருக்குது, ரெண்டு சேர்ந்தா தான் உற்பத்தி ஆகும். இப்படி அப்படியே யோசனை பண்ணிக்க. அப்ப ரெண்டு உயிர் சேரணும், ரெண்டு சதை சேரணும். இப்ப ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ற மாதிரி, ஆம்பளையும் பொம்பளை 400 சதை, பொம்பளை 1 சதை, ரெண்டு சதை சேர்ந்துச்சுன்னா உயிர் உற்பத்தியாவே இல்லையா? அதே மாமிசத்தை சொல்றாரு. இப்பதான் மாமிசத்தை சொல்றாரு. அதான் விஷயமே. மாமிசம் புரியுதா? இறைச்சி தான் சொல்றேன். அதான் இறைச்சி தான் சொல்றேன். ஏன்னா சதையும் உயிரை உற்பத்தி பண்ணக்கூடியது, விதையும் உயிர் உற்பத்தி பண்ணக்கூடியது. ரெண்டையும் தின்னா உனக்கு நோய் சாதைங்க. டோட்டல் காலி. இதுதான். ஏன்னா இது நான் ரொம்ப நாளா புரிஞ்சுக்கிட்டு, விதை உணவு சதை உணவு ரெண்டு பேரும் சாப்பிடவே பொருளம் போய் சேர்ந்துடணும்னு நான் எழுதியிருக்கேன். நான் எப்பவே எழுதியிருக்கேன். இப்ப இதுதான் அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. இது சைவம் அசைவம் இவ்வளவுதாங்க. வெவ்வேறு வடிவத்தை மாத்தி சொல்றேன். வெவ்வேறு வடிவத்துல மாத்தி சொல்றேன். சரி, அப்படின்னா சதை உணவு சாப்பிடக்கூடாதான், சாப்பிட்டா சுத்தம் பண்ணிக்கோ. அப்ப விதை உணவு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா சுத்தப்படும். அதெல்லாம் பழக்க வழக்கங்கள் வர்றது, ஆரோக்கியத்துக்கு வரக்கூடாது. முறுக்கு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கோ. அப்புறம் தோசை திங்கக்கூடாது, தின்னு சுத்தப்படுத்திக்கோ. அவ்வளவுதான். சுத்தப்படுத்தலைன்னா அது ஒண்ணு கொண்டு போடுது. இப்ப சுத்தப்படுத்தலைன்னா தான் உனக்கு கொள்ளுது. என்னது? சுத்தப்படுத்தலைன்னா கொள்ளுது. உண்மையாலுமே வாய் என்பது சுவையை அறிவதற்கு தவிர திங்கிறதுக்கு அல்ல. இந்த வாய் என்பது சுவை அறிவதற்காக தவிர வாய் வழியா போட்டு நப்பிக்கிறது கிடையாது. அப்ப யார் சொன்னாங்க உங்களுக்கு? அதனாலதான் கீதையில என்ன சொல்றான், கீதையில என்ன சொல்றான்னு பார்த்தா ஒரு முக்கியமா சொல்லுவான். நீ ஆகாரத்தை விட்டுட்டா பரவாயில்ல, சுவையும் சேர்ந்து விட சொல்றான். ஆகாரத்தை விட்டா மட்டும் முடியாதுடா மகனே, சுவையும் சேர்ந்து விடுறாங்கிறான். அதான் வள்ளுவர் சொல்லுவாரு, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்றின் 5 வகை தெரிவான் கட்டிய உலகினாரு. யாரு சுவையை புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு தான் உலகம் இனிக்குங்கிறாரு. யார் சுவையை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உலகம் இனிக்குங்கிறாரு. அப்ப சுவை யாரு புரிஞ்சுக்கிறாங்க? சுவைக்கு தான் அடிமையாச்சு எல்லாரும். உங்களுக்கு தான் சத்தம் கடுமையா வருது. சரியா? இதுல சந்தேகம் இருந்தா கேட்கலாம். முடிஞ்சு போச்சு. மீண்டும் காலையில சந்திப்போமா? என்னமா பேசுறாரு? ஏனுங்க ஐயா,
ஆ, இந்த நிலையில இருக்கு நம்ம மரணத்துக்கு போனா கூட இறப்புக்கெல்லாம் போனா கூட அந்த எப்படி சாப்பிட்டாங்க எப்படி செத்தாங்கன்னு தான் தோணுதே தவிர யோசிக்க தோணுதா ஒரு வருத்தமே கூட வரமாட்டேங்குதுங்க. சிலர் எல்லாம் இறந்து போனாங்கன்னா நம்ம ம். இந்த மாதிரி இருக்க கூடாதுங்கிறத தோணுதுங்க கொஞ்ச நாளாவே. ஆமா 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 மீன் அவெல்லாம் தின்னு செத்தவன் தான். அவன் முக்திக்கு சாவன். தின்னு சுத்தம் பண்ணாமல் செத்து போயிட்டான். சுத்தம் பண்ணா அவன் முக்தி நிலைக்கு போவான். இயற்கை நோக்கமே இந்த பசியை கடந்து ருசியை கடந்து மனதை தாண்டி முக்தி நிலைக்கு வர வேண்டும் இயற்கை விரும்புகிறது. அதனாலதான் சித்தர்கள் மட்டும் முக்தி அடைஞ்சாங்க, மத்த எவனும் கிடையாது. அதனாலதான் அதான் வள்ளுவர் சொல்லுவாரு, இதுக்கு பிரம்மச்சாரி தேவையில்லைம்பாரு. பிரம்மச்சாரிங்கிறது என்ன தேவையில்லை, நேரடியா நீங்க யோகி நிலைக்கு போகணும்னாரு. அதனாலதான் பிரிச்சு வச்சானுங்க, குழந்தை வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை. அது குழந்தை வாழ்க்கைனா பிரம்மச்சாரியம், வேற ஒண்ணும் இல்ல. குடும்ப வாழ்க்கைனா கிரகஸ்தம். வானப்பிரஸ்தம்னா சுத்தம் பண்றது. வானப்பிரஸ்தம் காட்டுக்கு போய் சுத்தம் பண்றது. காடுன்னா வேற ஒண்ணும் இல்ல, அமைதியான இருந்த காடு, இயற்கை சூழ்நிலை காடு. அதனாலதான் காட்டுக்கு போங்க, தனிமை போங்க, கிராமத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றது. அங்கிருந்து சுத்தப்படுத்தி இயற்கையோட தொடர்பு வச்சுட்டு நீண்ட காலம் வாழ்ந்துட்டு யோகியா மாறி முக்தி நிலைக்கு போறது, அப்படியே உட்கார்ந்துக்கிறது. அதுதான் இயற்கை விரும்புது. இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கல்யாணம் காட்சி கருமாதினா இயற்கையில கிடையாது. ரெண்டு பேரும் மனம் ஒத்துச்சுன்னா திருமணம் முடிஞ்சு போச்சு. மனம் ஒத்தால் திருமணம். என் பொண்ணுக்கு பெரியவனுக்கு அப்படித்தான், மனம் ஒத்துச்சு திருமணம் பண்ண 1 ரூபா செலவுல முடிஞ்சு போச்சு. சின்ன படங்கு சொல்லிட்டு எப்படி திருமணம் பண்ணணும் இது இருக்குது, எப்படி திருமணம் பண்ண இது எழுதி இருக்குது. இப்படித்தான் திருமணம், எப்படி திருமணம் பண்ணணும்னு இருக்கு, இது விதியே இருக்கு. அந்த விதிப்படி திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன் நான். அப்ப எப்படி திருமணம் பண்ணணும்? பெருமபற்றில் யாம் அறிவதிலே இதோட சொல்லி முடிச்சுக்கிறேன். பெருமபற்றில் யாம் அறிவதிலே அறிவறி இந்த மக்கள் பேர் அல்ல பெற தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னிகருக்கெல்லாம் இனிது ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கம் தன் மகனை சான்றவன் கேட்டதாய். இந்த 3க்காக தான் குழந்தை பெற்றுக்கிறீங்க. இந்த 3க்காக தான் திருமணம், வேற எந்த நோக்கத்துக்காக திருமணம் கிடையாது. உங்க சுகத்துக்குத்துக்காக திருமணம் கிடையாது. குழந்தையை பெற்றுக்கிறீங்க, ஒழுங்கா வளர்த்துறீங்க, அறிவாளியாக மாறணும், அது காதுல வந்து விழுகணும். இதுக்காக திருமணமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நடக்கிற அத்தனையுமே இயற்கைக்கு மாறானது. சரியா? குமார் வணக்கம். குமார் வச்சிடல, முடிச்சுக்கலாமா? நன்றி. நன்றிங்க. நான் கூப்பிடுறேன் சண்டே. சில பாயிண்ட் எல்லாம் எழுதி இருக்கும் பாருங்க. அந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் 3 பாயிண்ட் இருக்கு. அது முக்கியமான 3. அது சப்ளிமெண்டரியா கொடுத்துருக்கேன். அது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், குவாண்டம் சூப்பர் பொசிஷன், குவாண்டம் என்கால்மெண்ட், குவாண்டம் ப்ராபபிலிட்டி, இந்த 3ஐயும் எழுதியிருக்கேன். அது பாத்தீங்கன்னா அது கரெக்டுன்னு சொல்றான். இந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி வெளியே வருதுன்னு கேட்டா இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல இப்படி எல்லாம் வெளியே வருது உங்க அப்படின்னு கேட்டு இந்த கோ பைலட் விளக்கம் சொல்லியிருக்கான். அது சும்மா போட்டிருக்கேன். அது வந்து நம்ம அசம்ப்ஷன் ஆட் பண்ணுவோம். நான் டாக்குமெண்ட் எழுதிட்டேன், நான் நீங்க கொடுத்ததை எழுதியிருக்கேன். அதுல வந்து எனக்கு கொஞ்சம் இந்த ஆம்பிளிஃபிகேஷன் பத்தி டவுட் இருக்கு. அதை உங்கள்கிட்ட கேட்கறேன் நானு. அதே மாதிரி இன்னொருத்தட்ட பேசிட்டு இருக்க போது இந்த கிரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு பின்லாண்ட்ல இருந்து ஒரு கம்பெனி வந்து ஹைதராபாத்ல டைப் பண்ணி ஏதோ ஒன்று பண்றாங்களாம். நல்லது நல்லது. சரி. அவர் இன்னொரு ஃப்ரெண்ட்ட பேசினப்ப வேணா நம்ம அங்க கொடுத்து பார்க்கலாம், ஆனா நான் வந்து கான்டாக்ட் ரெடி பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. வேலிடேஷன் பண்ணலாம், வேலிடேஷன் பண்ணலாம். யாரு வேணாலும் வேலிடேஷன் தான் கேட்டிருக்கேன் நான். வேலிடேஷன் தான் கேட்டிருக்கேன் நானு. நம்ம யுனிவர்சிட்டி கொடுத்துருவோம். நான் முடிச்சிட்டேன், டாக்குமெண்ட் முடிச்சிட்டேன். அதுதான் ஜாயின் பண்றேன். சொல்றது தான் ஒரு டவுட் இருக்கு, கொஞ்சம் மட்டும் கேட்டுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கூப்பிடுறாங்க. சரி சரி சரி. நன்றி நன்றி. வணக்கம். சரிங்க. முயற்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க ஒண்ணு இது பண்ண வேணாம். இல்ல அது பண்ணி அது நான் என்னன்னா அது மேல ஸ்லோ ப்ராசஸ் ஆகி நாம வந்து ஸ்லோ ப்ராசஸ் பண்ணலாம். நாம வந்து இது வந்து பேசிக்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பேசிக்கே எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும். அதாவது இந்த பிரபஞ்சமே என்ன எதிரேங்கன்னா எலக்ட்ரிசிட்டி தான் இயங்குது. இது எவனும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அவன் கிராவிட்டிங்கிறான், கர்வேச்சங்கிறான், அதெல்லாம் அடிப்படையே தப்பு. எல்லாமே எலக்ட்ரிசிட்டியில தான் இயங்கிட்டு இருக்கு. டெக்ஸ்லா சொல்றது கரெக்டு தான். நான் இதான் இன்னைக்கு எழுதுனேன். அது எதுல கூகுள் பைலட்ல கேள்வி கேட்டிருந்தேன். எனக்கு என்னமோ இந்த மொத்த பிரபஞ்சமே மறைமுகமா இருக்கிற எலக்ட்ரிசிட்டியில தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது. ஏன்னா எதுல பார்த்தாலும் எலக்ட்ரிசிட்டி வந்துருது. இப்போ நான் கண்டுபிடிச்ச அத்தனையுமே எலக்ட்ரிசிட்டி தான் பேஸா வரும். பாருங்க, கெமிஸ்ட்ரியில 4 எலக்ட்ரிசிட்டி தான், அப்புறம் பிசிக்ஸ்ல 1 எலக்ட்ரிசிட்டி தான். அப்ப எலக்ட்ரிசிட்டி எப்படி வெளியே வருதா தான் கேள்வி. எலக்ட்ரிசிட்டி ஏன் வரணும்? இது வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி பத்தி யாரும் பேசவே இல்லையே. இப்போ ஆட்டமை பிரிச்சாங்க, அது ஹீட்டு தான் வருது. அதை தண்ணியை கொதிக்க வைக்கிறான், தண்ணி கொதிச்சு அப்புறம் வேப்பர் ரெடி பண்றாங்க, கேஸ் வாட்டர் தண்ணி கொதிக்க வைக்கிறான், அந்த கேஸ் எடுத்துட்டு போய் டர்பைன் விடுறான், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியே வருது. நம்மளது அப்படி இல்லை. 2 கம்பி வச்சோன்னே எலக்ட்ரிசிட்டி வெளியே வந்துடுது. 2 கம்பி வைக்கிறோம், எலக்ட்ரிசிட்டி வெளியே வருது. அது ஐஸ்ல வருது, அது நம்பவே முடியல. என்னது
நான் சேர்த்திருக்கேன் எதுல வேணாலும் பண்ணி பார்க்கலாம்னு சேர்த்திருக்கேன் நான் ஐஸ் உங்களுக்கு கியூப்ல டாக்குமெண்ட் அனுப்புறேன். கரெக்ட் பாத்துட்டேன். இந்த ஐஸ் கியூப்ல வர்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஸ் கியூப்ல வர்றதை நம்பவே முடியல. அது -5 -10 -20 எதுல வேணா வச்சாலும் வருது. முதல்ல சில் வாட்டர்ல எலக்ட்ரிசிட்டியே வராதுங்க. சில் வாட்டர்ல எலக்ட்ரிசிட்டி அவுட்புட் வராது. இதுல குவாண்டம் இதுல வர கிளாசிக்கல வராது. ஆனா குவாண்டத்துல வேலை செய்யுது. அப்ப குவாண்டம் தான் கரெக்ட். ஏன்னா கிளாசிக்கல பாத்தீங்கன்னா ஒரு பவர் வந்து அவன் வந்து மேடு ஏறி கீழே இருக்கிற மாதிரி சொல்லுவான். அது பவர் அதிகமா இருந்தா மேலே ஏறி கீழே இருக்கு. இது அப்படி இல்லை, நடுவுல தொலைச்சிட்டு போயுதுங்கிறான். நாம கண்டுபிடிச்சது இது வந்து புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். புரோட்டானுக்கு வந்து எந்த தடையும் இல்லை, எந்த அக்சிடலும் கிடையாது, நேரம் தொலைச்சிட்டு போயிருங்கிறான். அப்ப ஃப்ரீ தண்ணீர் வந்து ஃப்ரீசிங்கா இருக்குது, ஹை ஃப்ரீசிங்கா இருக்குது. எப்படி அப்ப என்னன்னா எலக்ட்ரிசிட்டி மூவ் ஆகுறது இல்ல, புரோட்டானே மூவ் ஆகுது. புரோட்டான் மூவே தொலைச்சிட்டு போய் நெகட்டிவ் இருந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வந்துருது, வந்து எலக்ட்ரிசிட்டி சர்க்யூட் கொடுக்குது. அப்ப என்ன அர்த்தம் காட்டுன்னா மொத்த யூனிவர்ஸுமே எலக்ட்ரிசிட்டி பேசுறத இயங்குது. எவனும் சொல்ல மாட்டேங்கிறான், சொல்ல மாட்டானுங்க. சொன்னானா கிளாசிக்கல் அவுட். ஏற்கனவே கிளாசிக்கல் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு குவாண்டம் தான் வரும். அதனால நம்ம வேலிடேஷன் பண்ணா போதும், தைரியமா இருக்கலாம். எப்படி நம்மள ஜெயிச்சே தீரும். நமக்கு நோபல் பரிசு கட்டாயம் உண்டு. இந்த 10 வருஷம் கழிச்சு அது கட்டாயம் வந்துடும். ஏன்னா 5 கண்டுபிடிப்பு சார், ஒரு கண்டுபிடிப்புக்கு 5 கண்டுபிடிப்பு சாதாரணம் இல்லை. 4 வந்து தண்ணீர் அடிப்படை கொண்டது, 4மே கெமிஸ்ட்ரி தான், ஒன்னே பிசிக்ஸ். அது செலவு அதிகமாகும். அது வந்து $3000 $4000 செலவாகும். நான் இப்ப சொல்றது வெறும் $50. நீங்க கொடுத்த 5ல நான் 1 தான் எழுதியிருக்கேன். 1 எழுதுறதுக்கு அதுவே போதும். அதுக்கே பதில் சொல்ல முடியாது. டாக்குமெண்ட் எழுதுறதுக்கு 2 வாரம் ஆச்சு. இன்னும் அது அவ்வளவு விஷயம் இருக்கு, அதுல டீடைலா எழுதியிருக்கேன். நான் அனுப்புறேன். நான் இன்னொன்னு பாருங்க, அது தூக்கி நீங்க எதுல வேலை போட்டு பாருங்க. அவன் புதுசா எழுதி கொடுப்பான். அப்படி எழுதினா 100 பக்கம் எழுதலாம். அவன் கரெக்டா கொடுத்துட்றான். நீ குவாண்டம் பேஸ்டு ஆராய்ச்சி பண்ணு சொன்னா, இந்த குவாண்டம் என்டாங்கிள்மென்ட், குவாண்டம் சூப்பர் பொசிஷன், குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் இருக்குது, குவாண்டம் சூப்பர் பொசிஷன் இருக்குது, குவாண்டம் கோஹரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த கோஹரன்ஸ் பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் மாதிரி இருந்து பாக்குற கிளாசிக்கல் மாதிரி இருக்கும், ஆனா குவாண்டத்துல வேலை செய்யும். அதுதான் கோஹரன்ஸ் பேரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நல்ல வேலை குருட்டு தரமா நமக்கு வந்து மாட்டிடுச்சு. இனியோட வசமா மாட்டிடுச்சு. இயற்கை நம்ம கிட்ட வசமா மாட்டிடுச்சு. நான் போட்டு கொடையிறனால அது கதறுது. அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லுது, நம்மளை கண்டுபிடிச்சிட்டான். இயற்கை எங்கிட்ட பேசுது, மாவட்டம் நீ கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்குது. கண்டுபிடிச்சிட்டு காட்டிதான் கண்டுபிடிப்புனே போட்டேன். நான் வந்து இனியன் கண்டுபிடிப்பாளர். நேற்று கூட பேசும்போது இனியன் சயின்டிஸ்ட் அல்ல, இனியன் கண்டுபிடிப்பாளர். இந்த இந்திய முண்டங்களுக்கு புரியாது. அதனாலதான் வேலிடேஷன் பண்ணி அனுப்பிச்சேன். முதல்ல யாரும் ஏத்துக்க தேவையில்லை. வேலிடேஷன் பண்ணாவே தவறு கண்டுபிடிக்கணும். முதல்ல தவறு கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணும்? தவறு கண்டுபிடிக்கணும். தவறு கண்டுபிடிக்கவே முடியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எலக்ட்ரிசிட்டி அவுட்புட் வருது, எப்படி தவறு கண்டுபிடிப்பீங்க? கரண்டே வெளியே வருது, தவறு கண்டுபிடிக்க முடியாது. தவறு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு சொல்லுங்க பதில், அந்த விஷயமே. ஏன்னா இந்த 3 ml தண்ணியில நான் இன்னைக்கு எழுதியிருக்கேன். 3 ml தமிழ்ல நானோ பார்ட்டிகல்ல வரும். ஒரு நானோ பார்ட்டிகல்லையே வந்து அவுட்புட் 0.7 volt 5 mA வந்துடும். இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இந்த தண்ணி புதுசா இருக்கிற வரைக்கும் ஹை பவர் வரும். அந்த ஹைட்ராக்சைடு சேர கொஞ்சம் டிம் ஆயிரும். பாருங்க, இப்ப பாருங்க இந்த இடத்துல இப்போ லைட் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இப்ப நீங்க லைட் எரியுது பாருங்க, இந்த இடத்துல தெரியுதா? இப்ப பாருங்க, இது வந்து டவுன் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா பயங்கர பவரா மாறிடுது, ரீசார்ஜா மாறுது. அதாவது பேலன்ஸ் பண்ணிக்குது. ஆச்சரியமா இருக்கு. நம்ம எப்படி எனர்ஜி நம்ம குறையாம இருக்குதோ, மனுஷன் எப்படி அப்படித்தான் அது இயங்குதுங்கன்னு. மனுஷனுக்கு நம்ம எனர்ஜி குறையவே குறையாது. நமக்கு எனர்ஜி வந்து குறையவே குறையாது. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க பவர் அதிகமாயிடுச்சு. இந்த இடத்துல லென்ஸ் இருக்கு, அதை காட்டுறேன். இங்க காட்டுறேன், இப்ப தெரியுதா? இதே பாருங்க, இப்ப பாரு பவர் பயங்கரமாயிடுச்சு. 3 வோல்ட் இருந்து 3.5 வோல்ட்டுக்கு வந்து எப்படி இங்க குறையுதுன்னா, அது ரீசார்ஜ்னு சொல்ல மாட்டேன், அது பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. தான் குறைவதே மறுபடியும் கரெக்ட் அந்த லெவலுக்கு போயிருது, மறுபடியும் 4 வோல்ட்டுக்கு போயிருது. 3.5 வோல்ட் வந்து 4 வோல்ட்டுக்கு போயிருது. இது பாருங்க, தண்ணி ஊத்தி 1 வாரம் ஆச்சு.
3 ml தான் விட்டுருக்கிறேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 3 ml தான் விட்டுருக்கிறேன். இன்னும் 1.5 ml இருக்கு. பார்த்தா தெரியுது, ஃபுல்லா இருந்தது. ஏன்னா மொத்தமா 5 சென்டிமீட்டர் தான் இருக்கு. அந்த ஸ்கேல் வச்சு பாத்தீங்களா? ஸ்கேல் வச்சிருந்தேன், பாத்தீங்களா இல்லையா? மொத்தமாவே நம்ம 6 சென்டிமீட்டர் டியூப் உள்ள பார்த்து டெப்த் பார்த்தா இந்த டியூப் அகலமே 1 சென்டிமீட்டர் தான். டியூப் அகலம் வந்து 10 மில்லிமீட்டர் தான். டியூப் அகலம் 10 மில்லிமீட்டர், நீளம் வந்து 6 சென்டிமீட்டர். இதுதான் வந்து பிளட் சாம்பிள் டியூப் தான். அது ரொம்ப சீப், ₹1 ₹2 ரொம்ப சீப்பா இருக்கும். அதுதான் அந்த வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்கு, சிம்பிளா இருக்கு. இது நான் டிசைன் பண்ணது. இது பழைய இரும்பு கடையில போய் பொறுக்கணது, மெடிக்கல் ஷாப்ல மருத்துவ கழிவுல போய் பொறுக்கணது எல்லாமே. பிளட் சாம்பிள் ரிப்போர்ட் சும்மா எடுத்துட்டு வந்து கம்பி எல்லாம் சும்மா எடுத்துட்டு வந்து சும்மாவே கண்டுபிடிச்சதா. அது என்னது 10 பைசா செலவு இல்லாம கண்டுபிடிச்சது. மாட்டிட்டு சிக்கிடுச்சு பாருங்க. இது ஃபர்தர் டெவலப்மெண்ட் தான் மேக்னட்டிஷிங் போகணும். அது வந்து அமெரிக்காவோட இங்கிலாந்து டாப் மோட் மேக்னெட்ல அவனுக்கு தான் முதல் டிசைன் பண்ண. அவனுங்க எல்லா யூனிவர்சிட்டிலையுமே மேக்னெட் பத்தி கடுமை ஆராய்ச்சி பண்ண இங்கிலாந்துக்காரன் தான். ராயல் சொசைட்டி தான் மேக்னெட் பத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க. ராயல் சொசைட்டி தான் முதல்ல மேக்னெட் பத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க. ராயல் சொசைட்டி, இங்கிலாந்து ராயல் சொசைட்டி. அதெல்லாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் மேக்னெட் பத்தி எல்லா இது இருக்கு. நம்ம செராமிக்ல மேக்னெட் பண்றதுதான் பெரிய விஷயம். செராமிக் வந்து மேக்னெட்டா கொண்டு வரணும். இப்போ வந்து ஃபெரைட் மேக்னெட்டா கொண்டு வந்துடலாம், செராமிக் மேக்னெட்டா கொண்டு வர்றதா புரட்சி. இப்போ நம்ம சாதாரண மேக்னெட் இருக்குல்ல, கருப்பு மேக்னெட் இருக்குல்ல, அந்த ஸ்பீக்கர்ல இருக்கிற மேக்னெட் பார்த்தீங்கன்னா பிளாக், அது ஃபெரைட் மேக்னெட் பேரு. ஃபெரைட் இரும்பு பேசிக்கா இருக்கும். இரும்பு இருக்கும், அப்புறம் வந்து 2-3 மெட்டீரியல் இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இருக்காது. நம்ம செய்யறது பாத்தீங்கன்னா அந்த ரிலேட்டர் இருக்கும். ஏதாவது நிக்கல் இருக்கும், குரோமியம் இருக்கும், அப்புறம் வந்து மெக்னீசியம் இருக்கும். மெக்னீசியம் வருது, ஃபெரைட் வருது, அப்புறம் அலுமினா வருது, அப்புறம் வந்து மெக்னீசியம் வருது, போரான் வருது. இந்த 8ம் சேர்ந்து வெவ்வேறு கேரக்டர் உடையது. எல்லாமே எல்லாம் நானோ பார்ட்டிகளா மாறுகின்ற பொழுது கடைசியில் எல்லாம் சேர்ந்து இந்த என்ன மேக்னெட்டிக் மெட்டீரியல் மாறி அது வந்து ஹீட் பண்ணோம்னா செராமிக்காவும் இருக்கும், மேக்னெட் பண்ண மேக்னெட்டாவும் மாறும். செராமிக்காவும் இருக்கும், மேக்னெட்டாவும் மாறி. நான் கண்டுபிடிச்சது ரெண்டு வேலை செய்யும். அது செராமிக் மாதிரியும் பயன்படுத்திக்கலாம், மேக்னெட் மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். மேக்னெட் மாதிரி பயன்படுத்துறோம்னா மோட்டாருக்கு பயன்படுத்தலாம், செராமிக் மாதிரி பயன்படுத்துறோம்னா தண்ணி பிரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். சார் ஒரு நிமிஷம். இப்ப அந்த 8 மெட்டல்ஸ் சொன்னீங்கல்ல? ஆமா, 8 மெட்டல். ஆமா சொன்னீங்க. ஆமா, இது வந்து ஈஸியா கிடைக்குதா? ஆமா, ஈஸி, ரொம்ப சீப், ரொம்ப வெரி வெரி சீப். இது காஸ்ட்லி கிடையாது. இப்ப எந்த இடத்துல கிடைக்கும்? மண்ணில இருந்து எப்படி எடுக்கிறது, இல்ல வேற எங்க கிடைக்குது? அது எல்லாம் மண்ணில இருந்து வெட்டி எடுக்கிறது தான். எல்லாம் கல்லு மாதிரி இருக்கும். அதுதான், நீங்க அந்த சுரங்கம் போகணும், தோண்டி எடுக்கணும், இது போல வேலை இருக்கே. அதெல்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி வெட்டி வச்சு, அதாவது வெட்டி எல்லா உலக நாடுகளும் சாதாரண மலிவான தாது. இது வந்து காஸ்ட்லி தங்கமோ கிடையாது, சாதாரண சோடியம் எங்க வாங்குறது? இப்ப நம்ம ஒரு வீட்டுல செய்யறோம்னா, ஒரு ஃபேக்டரி மாதிரி காந்தம் செய்யறோம்னா எங்க வாங்குறது? இது வாங்கி இங்க வீட்டுல செய்ய முடியாது, அதெல்லாம் மேக்னெட் பண்ற இடத்துல தான் செய்ய முடியும். இல்ல அதுதான் நானு இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் எங்க கிடைக்குது, அது எப்படி நம்ம வாங்குறது? அது ஒண்ணுமே கிடையாது. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வந்துடும். எல்லாருமே மினிமம் 1 கிலோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா எல்லாமே வந்துருது. ஆன்லைன்ல கிடைக்குது, எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்குது. ஆன்லைன் கொஞ்சமா வருது. ஆமா, நம்ம லார்ஜா நிறைய காந்தம் செய்யணும்னா எப்படி வாங்குறது? அது தமிழ்நாட்டுல, இந்தியாவோட எல்லா இடத்துலயும் சொல்லக்கூடிய மெட்டல் தயாரிக்கிறாங்க. அந்த நான் சொல்லக்கூடிய ஆக்சைடு, மெட்டல் ஆக்சைடு பூரா எல்லாமே ஓரா இருக்கு. ஓர எப்படி அந்த நேரடி கட்டியா இருக்கு, அது பொடி பண்ணி எல்லா பக்கம் விக்குது. அது வந்து 3 வகையா பிரிப்பாங்க. அதாவது தொழிற்சாலைக்கு ஈஸியா கிடைக்குதா? ஆமா, கிடைக்குதா? எல்லாம் ஈஸி. எவ்வளவு 100 டன் கூட வாங்கலாம். சரி, எல்லாம் ஈஸி, எதுவுமே கஷ்டம் கிடையாது. எல்லாம் ஈஸி. நான் கஷ்டமானதை பத்தி பேசவே இல்லை. அது ரேர் சைனால இந்த சில மெட்டல் தான். அதாவது நான் வந்து ரேர் எர்த் மெட்டல் இது கிடையாது. இது சீப்பஸ்ட் மெட்டல். மெக்னீசியம் இந்த கடல்ல இருந்து எடுக்கிறான், சோடியம் கடல்ல இருந்து எடுக்கிறான்,
அப்புறம் இரும்பு வந்து பூமியில இருந்து வெட்டி, எல்லாமே சீப் மெட்டல், எல்லாமே. சரி சரி சரிங்க சார். நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.